ஹலோ ஆல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் என்னென்ன இருக்குது? மொத்தமே நம்மளுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் மூணு ஆப்ரேட்டர்ஸ் தான். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அதில் வந்து மொத்தமே நம்மளுக்கு வந்து மூணு. ஃபர்ஸ்ட் வந்து அண்ட் ஆப்ரேட்டரோட சிம்பிள் என்னன்னா இந்த ஆம்பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சிம்பிள் தான் நம்ம 2 டைம்ஸ் போட்டு யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து ஆர் ஆப்ரேட்டருக்கு வந்து இந்த சிம்பிள் நம்ம வந்து ஆர் ஆப்ரேட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து நாட்டுக்கு வந்து எக்ஸ்லமேட்டரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம அண்ட் ஆர் நாட் இந்த மூணு தான் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அண்டுனா என்ன, ஆர்னா என்ன, நாட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேபிள் போட்டுக்கணும். ஒரு டேபிள் காப்பி. ஓகேங்களா? இப்போ இந்த டேபிளில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கலாம். அண்டுக்கான டேபிள். ஓகே, ஒரு டேபிளில் நம்ம காம்பினேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். மொத்தம் ட்ரூ ட்ரூ இருக்கலாம், ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ். ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் ட்ரூ ட்ரூ இருக்கு, ட்ரூ ஃபால்ஸ் இருக்கு, ஃபால்ஸ் ட்ரூ இருக்கு, ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்மளோட அண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஒரு 2 கண்டிஷனை செக் பண்ண போகுது. இப்போ அந்த 2 கண்டிஷன்ல ரெண்டுமே ட்ரூவா இருக்கு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா ட்ரூ வரும். இப்ப ரெண்டுமே ட்ரூவா இருக்குன்னா நம்மளுக்கு ட்ரூ வரும். அதே ஒரு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு ஃபால்ஸா இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு தான் வரும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இப்ப இங்க ரெண்டு ட்ரூ இருக்கா, கிடையாது. ஸோ இங்க வந்து ஃபால்ஸ் தான் வரும். ஓகே, இப்போ வந்து இங்க ஃபால்ஸ், இங்க ட்ரூ இருக்கு. ஆனா இதுல ஒன்னு ஃபால்ஸ். ஸோ நமக்கு ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் ட்ரூ வரும். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஓகே, இப்போ வந்து ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் நம்மளுக்கு ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இது ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்க ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ்ன்னு இருக்கிறதுனால இதுக்கும் நம்ம ஆன்சர் ஃபால்ஸ். ஓகே, இதுதான் நம்மளோட அண்ட் ஆப்ரேட்டரோட டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ அண்டோட டேபிள் நம்ம பார்த்தாச்சு. அப்போ நம்ம ஆரோட டேபிளும் பார்க்கணும். ஸோ நான் டேபிளை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதுங்க வந்து ஆர். இப்போ ஆர்ல நம்மளுக்கு என்னன்னா ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலே நம்மளுக்கு ட்ரூன்னு சொல்லிடு. மற்றபடி எல்லாமே ஃபால்ஸா இருந்தா மட்டும் ஃபால்ஸ். இங்க எப்படின்னா ரெண்டு ட்ரூவா இருந்தா ட்ரூ, மற்ற எல்லாத்துக்கும் ஃபால்ஸ் வருதுல்ல, அந்த மாதிரி இங்க ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா மட்டும் நம்மளுக்கு ஃபால்ஸ், மற்ற எல்லா இடத்துலயும் ட்ரூ. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டுமே ஃபால்ஸ். ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸ் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு இடத்துல ட்ரூ இருக்கிறதுனால இங்க வந்து அதாவது ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒன்று கரெக்டா இருந்தா கூட நீ வந்து எனக்கு கரெக்ட் ட்ரூ அப்படின்னு சொல்றேன்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். அதுல வந்து ஒரு இடத்துல நம்மளுக்கு ட்ரூ ஃபவுண்ட் ஆயிருச்சு. ஸோ நம்ம அப்படியே டைரக்டா ஒரு இடத்துல ட்ரூ வந்தா கூட நம்ம ட்ரூ போட்டுக்கலாம். இங்க வந்து ரெண்டுமே ட்ரூ இருக்கு. ஸோ கம்பல்சரி ஒன்று ட்ரூ இருக்கணும். மற்றெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அது ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்மளுக்கு ட்ரூ. ஸோ இதுதான் நம்ம ஆர் ஆப்ரேட்டரோட டேபிள். ஓகே, இப்போ வந்து நாட்டோட டேபிள். ஓகேங்களா? நாட்டோட டேபிள் வந்து கொஞ்சம் சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. இப்போ உனக்கு ட்ரூவா இருக்குன்னா அது வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ்னு வந்துடும். அதே நம்மளுக்கு ஃபால்ஸ்னு இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரூன்னு வரும். அப்படியே ரிவர்ஸ்ல வர்றது வந்து நம்ம நாட்டுன்னு சொல்லிக்கலாம். ட்ரூவா இருந்தா ஃபால்ஸ், ஃபால்ஸா இருந்தா ட்ரூ. ஓகே, இப்போ இந்த ட்ரூ ஃபால்ஸ் இந்த டேபிள்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஆனால் அது வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராம்ல ட்ரூ ஃபால்ஸ்னு போட்டு எழுத போறோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் வந்து நான் இன்டீஜர் ஏன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், 10. ஓகேங்களா? அடுத்து வந்து பின்னு ஒன்று எடுத்துக்கிறேன். பி வந்து என்ன எடுத்துக்கலாம், ஒரு 20ன்னு எடுத்துப்போம். ஓகே, இப்போ ஏ ஒரு 10, பி ஒரு 20. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அண்ட் எழுதிக்கலாம். அண்ட் ஏஎன்டி. அட
ஏஎன்டி. ஓகே. ஓகேங்களா? அண்டுக்கான இது. அண்டுக்கு நான் என்ன சொன்னேன்? ரெண்டுமே ட்ரூவா இருந்தா நம்மளுக்கு ட்ரூ வரும். இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். ஓகேங்களா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன கொடுக்குறேன்? ஏ வந்து லெஸ் தேன் பி. இது வந்து ட்ரூவா? ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு இங்க வந்து என்ன வரும்? ட்ரூ வரும். இப்ப அடுத்து வந்து பி கிரேட்டர் தேன் ஏ. பி ஏவோட பெருசுதான். ஸோ இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. இப்ப ட்ரூ அண்ட் ட்ரூக்கு வந்து நம்மளுக்கு ட்ரூன்னு வரணும். ஓகேங்களா? இங்க என்ன வரணும்? நம்மளுக்கு ஞாபகம் வச்சுப்போம். ட்ரூன்னு வரணும். ஆட்டோ கரெக்ஷன் வேற. ஓகே, அங்க ட்ரூன்னு வரணும் நம்மளுக்கு. இப்ப கீழே வரும். கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ் கொடுப்போம். பி லெசர் தேன் ஏ, ஒன் ஃபால்ஸ். அடுத்து வந்து ஏ கிரேட்டர் தேன் பி. ஸோ ஏ கிரேட்டர் தேன் பி. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டுமே ட்ரூவான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூ கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இதுக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகணும். ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம கிடைச்ச மாதிரியே ரெண்டுமே ட்ரூ இருந்தால் ட்ரூ, ஏதாவது ஒன்று ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ். ஓகே, இது அண்ட் ஆப்ரேட்டர். அடுத்து ஆர் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். பிரிண்ட் ஆர் ஆப்ரேட்டர். ஒன்று நான் கமெண்ட் லைன்லேயே டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஆர் இல்லைப்பா, ஆர் அடை கிலோ. ஓகே, இப்போ ஆர் ஆப்ரேட்டருக்கு பிரிண்ட் எலன் ஆஃப். ஓகே, இப்போ ஆர் ஆப்ரேட்டர்னா என்ன? ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தோமா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டுமே ஃபால்ஸ் கொடுத்து பார்ப்போம். பி வந்து லெஸர் தேன் ஏ, ஃபால்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து ஏ வந்து கிரேட்டர் தேன் பி, அதுவும் நம்மளுக்கு ஃபால்ஸ். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன வரணும்? ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ், ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்து பிரிண்ட் எலன் ஆஃப். ஓகே, இங்கே வந்து ஏதாவது ஒன்று ட்ரூ இருந்தாலே நம்ம ட்ரூல ஃபர்ஸ்ட் ஏ லெஸர் தேன் பின்னே கொடுப்போம். ஆர் பி லெஸர் தேன் பின்னே கொடுப்போம். இப்போ இதுக்கு ட்ரூ, இதுக்கு ஃபால்ஸ். நம்ம வந்து ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் தான் ஃபால்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரூ தான் ஆப்வியஸாக நம்மளுக்கு அவுட்புட் எக்ஸ்பெக்டடாக பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸ்பெக்டட் வந்து ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ வரணும். இங்கே நம்மளுக்கு தேர்டு ஃபோர்த்தில் என்ன? ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ. ஓகே, அப்போ பக்கா. அப்போ அண்டும் ஓகே, ஆரும் ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது நாட் மட்டும்தான். இதுக்கும் ஒரு ஆட்டோ கரெக்ஷன். ஓகே, நாட். நாட்னு என்ன சொன்னோம்? ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. ஃபஸ்ட்டு நாட் சிம்பிள். இப்போ ஏ லெஸர் தேன் பி. ஓகேங்களா? ஏ லெஸர் தேன் பி கரெக்டாக ட்ரூ. ஸோ நம்மளுக்கு இப்போ ட்ரூவாக இருந்தால் என்ன வரணும்? ஃபால்ஸ் வரணும். ஓகே, அடுத்து வந்து பிரிண்ட் எலன் ஆஃப் நாட் ஆஃப் பி லெஸர் தேன் ஏ. ஓகேங்களா? இப்போ பி லெஸர் தேன் ஏன்றது என்னது? பி லெஸர் தேன் ஏன்றது ஃபால்ஸ். ஆனால் இங்கே நாட் கொடுத்துருவோம். ஃபால்ஸாக இருந்தால் என்ன வரணும்? ட்ரூ வரணும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம எக்ஸ்பெக்டட் ட்ரூ. ஸோ இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் ரெண்டு என்ன வரணும்னா, ஒன்று ஃபால்ஸ் வரணும், ஒன்று ட்ரூ வரணும். தான் எக்ஸ்பெக்டடான ஒரு அவுட்புட். பார்த்தீங்களா? ஃபால்ஸ், அதுக்கப்புறம் ட்ரூ. ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட அண்ட் ஆர் நாட். இப்போ அண்ட் ஆர் நாட்னா வந்து நம்ம என்ன ஆப்ரேட்டர் சொல்லுவோம்? அது லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கான ட்ரூத் டேபிளும் நம்ம இங்கே பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஆப்ரேட்டர்ஸில் வந்து அரித்மெட்டிக், ரிலேஷனல், அசைன்மெண்ட் அண்ட் இந்த வீடியோவில் லாஜிக்கல் பார்த்தாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் பிட்வைஸ் அண்ட் கண்டிஷனரி ஆப்ரேட்டர் இது ரெண்டுத்தை பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ.